காதல் மோகினி. அச்சோ, ராத்திரி நேரத்தில் இப்படி மொட்டை மாடியில் உட்காந்து வானத்தில் இருக்க நிலவை ரசிக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது. என்னோட தீரா மாமா மட்டும் இங்கே இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். 2 நாள்னு சொல்லி திருச்சி போனார். அவர் வர வரைக்கும் என்னால் அவரை பார்க்காம இருக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி இந்த நிலாவும் தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்படுதுன்னு போல. அதனால தான் ஏக்கத்தோட அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கோ என்னமோ. அகர மாமா எப்போவுமே என் கூடலாம் இருக்க மாட்டார். ஆனால் காலையில் மதியம் ராத்திரின்னு 3 வேளையும் சாப்பிடும்போது எப்படியாவது என்னை பார்த்துருவார். கண்ணாலேயே என்னை நல்லா விசாரிச்சிருவார். ஆனால் இப்போ அவர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டு பாட்டி சொன்னதை வச்சு பார்த்தா அவங்க கண்டிப்பாக நேரம் திருச்சியில் இருப்பாங்க. அப்படிதான் பாட்டியும் தாத்தாவும் பேசிக்கிட்டாங்க. என்னைக்கு வருவார்னு தெரியல. தீரா மாமா வர வரைக்கும் இந்த நிலாவை தான் நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் டெய்லியும். 2 நாளைக்கு இன்னி மோகினியை பார்க்கவே முடியாது. அது வரைக்கும் இந்த நிலாவை பார்த்து ரசிச்சுக்க வேண்டியது தான். அவளோட 2 கண்ணை செமட்டுறது இருக்கே அப்பப்பா, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அந்த பௌர்ணமி நிலவுல கூட எனக்கு மோகனா மூஞ்சி தான் தெரியுது. எங்கிருந்தோ வந்தா இந்த 1 மாசத்துல அவளால எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டா. எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். ஆனா இவளை பார்த்ததுல இருந்து எனக்குள்ள நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். டேய் மாப்பிள, சரக்கு அடிக்கலாமாடா? டேய் மாப்பிள டேய் உன்னை தாண்டா. ஆனாலும் இந்த லவ் பண்றவன் கூட சுத்தக்கூடாதுடா. அடுத்து கவிதை எதுவும் சொல்லுவானோ? அந்த நிலாவையே வெறிக்க பார்த்துட்டு கிடக்கான். இவனுக்கு சரக்க ஊத்தி முதல்ல தூங்க வைக்கணும். டேய் மாப்பிள, அகரா, என்ன மாமா வந்த இடத்துல போய் இப்படி சரக்கு பாட்டிலோட நிக்க? டேய் மாப்பிள, இந்த ராஜமணி மாமன் வேணுங்கிற அளவுக்கு சரக்க குடி காலையில தெளிவா எந்திரிச்சு வான்ட்டு வாங்கி கொடுத்துட்டு போனாரு. உட்காருடா, ஒரு ரவுண்ட் அடிப்ப. நீ எல்லாம் ஒரு மாமனா? மருமகன் தண்ணி அடிச்சா கண்டிக்கிறத விட்டுப்புட்டு அவனையும் கூட்டு செக்க பார்க்க நான்லாம் தண்ணி அடிக்கிறதையே விட்டுப்புட்டேன். அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம். எங்க அம்புட்டியும் வாங்கி நீயே குடிச்சுப்பிடியோன்னு பயந்துவிட்டேன். ஏன் இந்த திடீர் மாற்றம்? தெரியல மாமா. அம்மாவும் அப்பாவும் இப்படி இருக்காங்களேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பழகுனது. அப்புறம் அதுவே பழக்கமாயிடுச்சு. வீட்டுல இல்லைனாலும் வெளியில எங்க போனாலும் மனசு இந்த சரக்கு பாட்டில தான் தேடும். ஆனா அது தப்பு மாமா. எப்போவாவது ஒரு நாள் எங்க அப்பா சித்தப்பா மாதிரி இருந்துட்டு போகணும்னு தான் இப்ப நான் முடிவு பண்ணிவிட்டேன். அப்ப சரித்தேன், மாமா அடிக்கிறத நீ வேடிக்கை பார்ப்பு. அந்த எப்போவாவது ஒரு நாள் இப்ப இருந்துட்டு போகட்டுமே. மனசு ஏதோ சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இருக்கு, கொஞ்சம் சங்கடமா இருக்கிற மாதிரியும் இருக்கு. எனக்கும் கொஞ்சம் ஊத்து. அதானே பார்த்தேன், நீயாவது விடுறதாவது. சத்தியமா மாமா, உன்ன மாதிரி நிறையாலாம் அடிக்க மாட்டேன், லைட்டா தான். நம்பிட்டேன்டா, வா வந்து உட்காரு. ஏண்டா என்ன மாதிரி அடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு 3 பீர் பாட்டில குடிச்சு மட்டையாய் கிடைக்கலடா. என்னைக்கோ ஒரு நாள் தானே மாமா. இந்தா ஆரம்பிச்சிட்டேன் புலம்பல. இனி நம்ம காதே அவிஞ்சு போவோம். மாம்சு சொல்லு மாப்ள. மாம்சு எனக்கு இப்பயே வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. ஏன் மோகனா விட்டு ஒரு நாள் கூட உன்னால பிரிஞ்சிருக்க முடியலையோ? எப்படி மாமா கண்டுபிடிச்ச? டேய், உன்னோட பார்வை நடத்த எல்லாம் இந்த மாமா கவனிக்கலன்னு நினைச்சியாடா? ஆல் ஐ எம் நோட்டீஸ். பட் நான் என்ன சொன்னாலும் அந்த குடும்பம் நம்பாதே. அதனாலதான் ஐ எம் கீப் காம். ஏன் மாமா, பார்த்த உடனே லவ் வருமா மாமா? தெரியலையே. உங்க அத்தைய 10 வருஷமா நானும் தான் பார்க்கேன். காதல் வந்த மாதிரி தெரியலையேடா. பொய் சொல்லாத மாமா. அத்தைய நீ லவ் பண்ற, அது எம்புட்டு அடிச்சாலும் வாங்கிக்கிட்டு சரோன்னு அது பின்னாடியே தானே போற. அதுக்கு பேரு தான் லவ். ரியலி? எஸ் மாம்சே. நல்ல போதையில் இருக்கப்ப என் மொண்டாட்டிய ஞாபகப்படுத்திட்ட. இப்பவே எனக்கு அவளை பார்க்கணும். இரு, வீடியோ கால் பண்றேன். மாம்சு எனக்கும் என் மொண்டாட்டிய பார்க்கணும் போல இருக்கு. அப்படியே மோகனா கிட்ட போன கொடுக்க சொல்றியா?
பாரா பொண்டாட்டி. அந்த அளவுக்கு போயிட்டியா? அன்னைக்கு முட்டை மட்டும் தானடா கொடுத்த, இல்ல வேற எதுவும் கசம்சா? ஏன் மாம்சு எப்படி பேசுற? உன் மருமக மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சுத்தமா இல்லடா. எவன் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கேனோ அவனுக்கு தான் இந்த வேலையை சிறப்பா செய்றீங்க. அதுவும் வஜ்ரவேல் பசுபதி பெத்த பிள்ளைகளை நம்பவே கூடாதுன்னு இருக்கேன். ஐ டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் ஃபேமிலி. மாமா உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா மாமா. வாட் ஏ மெடிக்கல் மிராக்கிள். நிஜமாலுமே அந்த பொண்ணு அப்படியா பேசுச்சு? ஐ டோன்ட் பிலீவ் இட். நீ நம்பித்தான் ஆகணும் மாமா, அதுதான் நெசம். அவதான் முதல்ல கேட்டா, நான் பண்ணட்டுமா மாமா கல்யாணம்? கல்யாணம் பண்ணிட்டு எதுனாலும் பண்ணுடா மாப்ள. அது மட்டும் இல்ல மாமா, 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொன்னான். அது யார் எனக்காக அப்பவே அவளை போய் பொண்ணு கேட்டிருப்பான்னு ஒன்னும் தெரியல. செத்து போன உங்க சித்தப்பன் ஆவியா போய் கேட்டிருப்பாரோ? சித்தப்பா, ஏன் சித்தப்பா, எங்க சித்தப்பா, அவரை ஞாபகப்படுத்திட்டிய மாம்சு. என் சித்தப்பா. ஐயோ சும்மா இருக்க போய் சித்தப்பனை பத்தி சொன்னா எமோஷனல் ஆகி அவர் பெருமையை பக்கமா பேசுவியான். இப்ப போதையில வேற சொல்லிட்டோம், அழுதே சாவடிச்சிருவானே. மாப்பிள அழுகாதடா, கீழே சின்ன பிள்ளைங்களா இருக்குதுங்க, பயந்துட்டு போகுதுங்க. உனக்கு வேணும்னா இப்போ உன் பொண்டாட்டியை காட்டட்டுமா மொபைல்ல? ஐயோ இப்படியேவா? இரு நான் அழுது அசிங்கமா இருக்கேன், அழகாக்கிக்கிறேன். எம்பிட்டு பெரிய ஆளா இருந்தாலும் மதுவும் மாதுவும் மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் போயிட்டா கிறுக்கு பையன் மாதிரி ஆயிடுவாங்க போல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அகரேன். இரு போன் போய்கிட்டே இருக்கு, சரளா எடுக்காலான்னு பாப்போம். இந்த ஆள் எதுக்கு இந்நேரத்துக்கு கூப்பிடுது? அதான் போற வழியெல்லாம் ஒவ்வொரு ஊரா சொல்லி இந்த ஊருக்கு வந்துட்டோம் அந்த ஊருக்கு வந்துட்டோம் 100 போன் போட்டுச்சு. இப்பதான் சாப்பிட்டேன் தூங்க போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எதுக்கு கூப்பிடுது? சொல்லியா? சரோ. என்ன மாமா? சரோ குட்டி, இவ்வளவு நேரமா மாமனை நினைச்சிட்டு இருந்தியா? உன்னை நினைக்காம யார நினைக்க போறேன் மாமா? நான் உன்னை லவ் பண்றேனாடி. அத நீதான் மாமா சொல்லணும். அது உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன்னு அகரன் சொல்றான். நீயும் என்ன லவ் பண்றியா சரோகுட்டி? பண்ணாமதான் 10 வருஷமா நீ படுத்துற பாடெல்லாம் பொறுத்துக்கிட்டு உன் கூடவே இருக்கேனாக்கோ. அப்ப நான் உன்னை லவ் பண்ணலையாடி? நீயும் தான் மாமா என்னை விட அதிகமா என்ன லவ் பண்ற. போதுமா? தண்ணி கிணிய போட்டிருக்கியா? எப்படி சரோ கண்டுபிடிச்ச? நீ பாசமா பேசுறதையும் உன் மௌஞ்சியும் பார்த்தாவே தெரியல. பாத்தியா இவ்வளவு நேரம் பாசமா பேசின, இப்ப திட்டுற. மாமா உன்னை பாக்கணும்னு ஏக்கத்தோட போன் பண்ணிருக்கேன், ஆனா நீ மூஞ்சிய காட்டுற. மூஞ்சிய பாக்கணும்னு தானே வீடியோ கால் பண்ணிருக்க, அப்ப மூஞ்சிய காட்டத்தானே செய்யணும். பாடுறா என் முன்னாடி காமெடி பண்றத. சரி உன் முகம் சரியா தெரிய மாட்டேங்குது, டவர் இல்ல போல. அப்படியே போன் எடுத்துட்டு தாய் கிழவி ரூமுக்கு போ. ஏன் பெரியம்மா ரூம்ல டவர் எதுவும் நட்டு வச்சிருக்கியா? அது இல்லடி, அந்த ரூம்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், அங்க நல்ல டவர் கிடைக்கும், அதுக்குதே. நீ இப்போ என்ன பார்க்க போன் பண்ணியா இல்ல என் பெரியம்மாவை பார்க்க போன் பண்ணியா? ஏட்டி அந்த கிளவிய பார்க்காம இன்னைக்கு தான் நான் நிம்மதியா கிடக்கேன். தயவு செஞ்சு ரூமுக்கு போய் கிளவி மூஞ்சியை காட்டிடாத. அங்க நம்ம மோகனா படுத்து இருந்துச்சுன்னா அது மூஞ்சி வேணா காட்டு. மணி 11 ஆக போகுது. இந்நேரத்துக்கு போனை தூக்கிட்டு போனேன்னு வச்சுக்க, பெரியம்மா என்ன விரட்டி அடிக்கும். தண்ணிய போட்டுட்டு எதையாவது வளராம பேசாம போய் தூங்குமாமா. குட் நைட். அத்தாடி என்ன இவன் போனை வேற கட் பண்ணி புட்டான். இவன் வேற இப்படியே உட்காந்துருக்கானே. போனை கட் பண்ணிட்டான்னு சொன்னா மறுபடியும் ஆரம்பிச்சு விடுவானே. மாப்ள உங்க அத்தைக்காய்க்கு தூக்கமா வருதுன்னு போனை கட் பண்ணி புட்டா. மோகனாவும் தூங்கிருச்சு போல, சத்தத்தையே காணோம். நம்மளும் தூங்குவோமா? மாமா எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ மட்டும் உன் மொண்டாட்டியை பார்த்தல, நானும் இப்ப என் மொண்டாட்டியை பார்க்கணும். எனக்கு அவ வேணும் மாமா, எப்படியாச்சும் போன் பண்ணி கொடுமாமா. அச்சுச்சோ தனியை போட்டுட்டு அழுக வேற ஆரம்பிச்சுட்டானே. இவன் சரக்கடிச்சாவே நீட்டி நிமிந்து படுத்துப்படுவான், இல்ல இப்படித்தான் புலம்பி தள்ளுவான். அதை விட இவன் குழந்தைத்தனமா அடம்பிடிக்கிறது பார்த்தாதான் எதிர்த்தாப்புல இருக்கவன் தன்னால ஓடிப்படுவான். இன்னைக்கு நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். இவனை எப்படியாவது தூங்க வச்சாதான் நம்ம நிம்மதியா தூங்க முடியும். சரி மாப்ள அழுகாத, மாமா உனக்கு தட்டி கொடுக்குறேன். அப்படியே படுத்து பச்சை பிள்ளையாட்ட தூங்குறியா? நான் உன்னை பாட்டு பாடி தூங்க வைக்கட்டுமா? எனக்கு அதெல்லாம் வேணாம், மோகனா கிட்ட பேசணும். இப்ப ஏன் பேசணும்? வீட்டு லேண்ட்லைனுக்கு பண்ணு, எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. எப்படியும் அவதே எடுப்பா. அவ எடுத்தா நான் பேசுறேன், வேற யாராவது எடுத்தா நீயே பேசிட்டு வச்சிடு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி இவன் விடமாட்டான். ஹலோ, யாரு வேணும்? அம்மா தாயே நீதான் வேணும். அகரேன் உன்கிட்ட பேசணுமா, பேசு. ஏ மோனா குட்டி என்னடி பண்ற? உன்னதான் மாமா நினைச்சுக்கிட்டு தனியா உட்காந்துருக்கேன். நானும் தாண்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க வீட்டுல இருக்கிற எல்லாரு கூட பேசும்போதும்
என்னாலையும் அப்படி பேசவே முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருந்தேன். ஆனா இப்ப நீங்க எனக்கு தனியா ஃபோன் பண்ணவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாமா. ஏன் மாமா, எனக்காகவா ஃபோன் பண்ணீங்க? என்கிட்ட பேசணும்னா? ஆமாடி, மாமாவுக்கு உன் நினைப்பாவே இருந்துச்சு. மோகினி புள்ள ஃபோன் அடிச்சது சத்தம் கேட்டுச்சு. யாருடி? ஐயோ மாமா, பாட்டி எழுந்துட்டாங்க போல. யாரு ஃபோன்லன்னு கேக்குறாங்க. நான் என்னத்த சொல்ல? என் புருஷன்கிட்ட பேசுறேன்னு சொல்லு. அச்சா போங்க மாமா, ஃபோன்ல போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏட்டி மோகனா, யாரு மோகனின்னு கேட்டுக்கிட்டே கிடக்க, அமைதியா இருக்க? அச்சச்சோ மாமா, மறுபடியும் பாட்டி எந்திரிச்சு வந்துரும் போல. நான் போனை வைக்கிறேன். பாய் பாய். அது யாரும் இல்ல பாட்டி, போனு கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு கேட்டாங்க கம்பெனிக்காரங்க. அம்பிட்டுதே. அதுக்குன்னு 11 மணிக்கா? சரி சரி, வந்து படுமா.